ஹாய்ல உறவுகளே! இது நேத்து விலாகோட கன்டினியூஷன் தான். அப்படியே நடந்து ஒரு 3 மணி போல டீ கடைக்கு வந்துட்டோம். ஆளுக்கு டீ, காஃபி, பிளாக் காஃபி, பிரெட் ஆம்லெட்டு, அப்புறம் ஒருத்தன் ஜூஸ தொறக்க தெரியாம தொறந்துன்னு இருந்தான். எல்லாத்தையும் பொறுமையா சாப்பிட்டு, அப்புறம் ஒரு வழியா ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டோம். போறதுக்கே ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே வீட்டு மொட்டை மாடிலாம் ஏறி போறதுக்கு ஒரு 4:45 ஆயிடுச்சு. திடீர்னு புஷ்அப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெறித்தனமா. நம்ம நாய் குழந்தைன்னு சார் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்க அப்படியே உட்காந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தோம். ஆனா தூக்கமும் வரல. அப்படியே ஒரு சடனா பிளான் போட்டு எப்படி காலேஜுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டுறதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. அப்புறமா அவசர அவசரமா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு டீ குடிச்சிட்டு திரும்ப வந்துட்டேன். போற வழியில வியூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஒரு வழியா நம்ம இன்னொரு கோயில் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா வீட்டுல கேமிங் லேப்டாப் வச்சிருக்கான். விடுவான் நான் உட்காந்து தேய்ச்சிருந்தேன். பிளாக் மீ தூக்காங்க. சீக்கிரமே கிளம்பி வந்துட்டான். அதனால ரொம்ப சீக்கிரமாவே காலேஜ் போயிட்டு உட்காந்து திரும்ப கேம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். கேம் ஆடினே இருக்கும்போது பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நைட்டு வேற சாப்பிடலையா. அதனால எல்லாரும் பெப்சி வாங்கி குடிச்சிட்டு கிளாஸுக்கு போயிட்டோம். இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பேப்பர்லயே நான் பாஸ் தான். இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். எப்பா ஒரு வழியா தலைவலி முடிஞ்சதுலாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். கொஞ்சம் லாங் வீடியோ வேற போச்சா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதை அப்படியே எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு புதுசாக காம்பினேஷன் ட்ரை பண்ண சொல்லிட்டு பிரெட்டில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அது மேலே சக்கரை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஜாம் வந்து வாங்கிட்டு ஒரு சோம்பேத்தனமா இருந்தது. அதனால புதுசாக ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. வீட்டில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5:15 போல தூங்கினேன். அப்புறம் ஒரு 9:30 மணிக்கு ஏந்திச்சேன். திரும்பவும் சாப்பிட்டு திரும்பவும் தூங்கிட்டேன். நம்ம சேனல் யாரை புதுசாக பார்க்குறீங்களோ அவர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும்.